வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் ஜூலை 15ஆம் தேதி வரவு வைக்க இருக்கிறார்களா? உண்மையான தகவல் என்ன? மகளிருக்கு வந்திருக்க மிகப்பெரிய ஜாக்பாட் பரிசு என்ன? 2500 ரூபாய் தமிழ்நாட்டில் தற்பொழுது செயல்பட்டு வரும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள முக்கிய மாற்றங்கள் குறித்து அரசு தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மாதாந்திர தொகை 1000 2500 உயர்த்துவதும் மற்றும் புதிய பயனாளிகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்பது குறித்து அதிகாரிகள் ஆய்வு கொண்டு வருகின்றனர். குறிப்பாக 60 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு முதியோர் உதவித்தொகையுடன் இணைத்து 3000 ரூபாய் வழங்கப்படலாம் என்ற கூடுதல் தகவலும் ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் விரிவாக்கத்தால் அரசுக்கு ஏற்படும் கூடுதல் நிதிச்சுமை மற்றும் தகுதியான புதிய பயனாளிகளின் எண்ணிக்கை ஆகியவற்றை முதலமைச்சர் விரிவாக கணக்கிட்டு வருகிறார். நிதிநிலை ஆய்வுக்கு பிறகு இந்த தொகை உயர்வு மற்றும் புதிய சேர்க்கை குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது பயனாளிகள் மற்றும் புதிய விண்ணப்பதாரர்கள் என அனைவருக்கும் இந்த பலன் சென்றடைவதை உறுதியும் செய்கிறதுங்க. மகளிர் உரிமை தொகை 2500 மற்றும் புதிய விண்ணப்பங்களும் மாதம் 2000 2500 உயருமா? புதிய விண்ணப்பங்களுக்கு இணையதளம் திறக்கப்படும். 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு எப்பொழுது 3000 ரூபாய் வழங்கப்படும்? இதுதான் தற்பொழுது இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. 1000 ரூபாய் மகளிர் வங்கி கணக்கில் தற்சமயம் நேரடியாக செலுத்தப்பட்டிருக்கு. 1.3 கோடி மக்கள் இதில் பயன்பெற்றிருக்காங்க. மே மற்றும் ஜூன் மாத பலன்கள் நிலவரமாக கிடைச்சிருச்சு. ஜூலை 15ஆம் தேதி 1000 ரூபாய்க்கு பதிலாக 2500 ரூபாய் வரவேற்க இருக்கு. அரசியல் களம் 2026 வாக்குறுதிகள் என்ன குறிப்பிடுது? தேர்தல் வாக்குறுதிகளில் தற்பொழுதைய திட்டம் திமுக வாக்குறுதி 1000 வழங்கப்பட்டது. வாக்குறுதி 2026 2000. புதிய எதிர்பார்ப்பு தாவேகா விஜய் வாக்குறுதி அனைத்து மகளிருக்கும் 2500 உயர்த்தி வழங்கப்படும். சிறப்பு சலுகை 60 வயதை கடந்த முதியவர்களுக்கு 3000 வழங்கப்படும் என்ற அதிரடி அறிவிப்பும் இதில் இருக்குது. அரசினுடைய ஆலோசனை மற்றும் பரிசீலனைகள், தீவிரமான பரிசீலனைகள். அடிப்படை உயர்வு தற்பொழுது பயனாளிகளுக்கு 2500 வழங்குதல். புதிய விண்ணப்பங்கள் பயனாளிகளை புதுசாக சேர்க்குறோம். 60க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மூத்த குடிமக்களுக்கு 3000 ரூபாய் வழங்கும் திட்டத்தையும் நாங்கள் தொடங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 60 வயதுக்கு மேலுள்ள பயணிகளுடைய மாற்று வியூகம், இதை அடையாளம் காணுறதுக்காக ஒரு மாற்று வியூகத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. அடையாளம் காணுதல் தற்பொழுது மகளிர் உரிமை தொகை பெறும் 60 வயதுக்கு மேற்பட்ட பயனாளிகள் பட்டியல் ஆய்வு செய்தல். திட்ட மாற்றம் அவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்திலிருந்து நீக்கி முதியோர் உதவித்தொகை ஓல்டேஜ் பென்ஷன் OAP திட்டத்தின் கீழ் கொண்டு வருதல். இறுதி முடிவு முதியோரின் உதவித்தொகையுடன் இணைக்கப்பட்டு அவர்களுக்கு மாதம் 3000 ரூபாய் வழங்கப்படும். அதே சமயம் துறையின் நிதிச்சுமையும் சமநிலைப்படுத்துதல். புதிய விண்ணப்பங்களுக்கு வாய்ப்பு அளித்தல். எத்தனை லட்சம் பேர் விண்ணப்பிக்கிறார்கள்ன்றதை செக் பண்ணுவாங்க. அவர்கள் எத்தனை பேர் தகுதியாக இருக்கிறார்கள் அப்படின்றதையும் செக் பண்ணுறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா புதிய விண்ணப்பத்தில் கணக்கிட்ட பின்னரே அரசு இறுதி முடிவை எடுக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. நிதிச்சுமையை தற்சமயம் கணக்கிடுறாங்க. பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனைகள் மற்றும் இறுதி முடிவு. அதிகாரப்பூர்வமான ஆலோசனை முதலமைச்சர் விஜய் அரசு துறை அதிகாரியுடன் அமைச்சர்களுடன் கூடுதல் நிதி சுமையை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்ட்டு தீவிரமாக ஆலோசனை செஞ்சுருக்காங்க. 2ஆம் கட்ட நிதிநிலை ஆய்வு திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த முடியுமா அல்லது தள்ளி வைக்கலாமா என வரவிருக்கும் பட்ஜெட் தாக்கலுக்கு முன்பே நிதிநிலை ஏற்பாட்டையும் மாற்றி அமைக்கிறோம் அப்படின்னு குறிப்பிட்டு செய்கிறாங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இந்த முழுமையான பரிசீலனைக்கு பிறகு 2500 மற்றும் புதிய விண்ணப்பங்களுக்கான தேதி இறுதி முடிவு விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஃபைனல் பேஸில் இதுதான் நடக்கும் அப்படின்றது எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கு. உயர்மட்ட ஆலோசனைக்கு பிறகு தான் இதை நாங்கள் நடைமுறையில் கொண்டு வருவோம். முதலமைச்சர் விஜய் கண்டிப்பாக இந்த இடைக்கால பட்ஜெட்டில் மகளிர் உரிமை தொகை 2500 வரவு வைக்க போகிறார். ஜூலை 15ஆம் தேதி இது நடக்கும் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. பொறுத்திருந்தால் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.